ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய டாப் டேட் பாட்டம் டேட் ப்ரிடிக்ஷனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்ப நாளாக சீக்ரெட்ஸாக வச்சுருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து அதை ரிவீல் பண்ணுறேன். வேல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரேடிங் பண்ணுற மாதிரி வேல்ஸ்லாம் வந்து உட்காந்துட்டு ஒரு நாளும் உட்காந்துட்டு சார்ட்டை பார்த்துட்டு ட்ரேட்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு பீரியட் டைமில் பை பண்ணுவாங்க, ஸ்பெசிஃபிக்கான ஒரு பீரியட் டைமில் செல் பண்ணுவாங்க. ஸோ அந்த பேட்டர்ன் நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாலே போதும், நம்மளும் வந்து ப்ராஃபிட்டபுளாக நல்லா நிறைய ப்ராஃபிட் வந்து பார்க்கலாம். ஸோ அந்த டேட்டை வந்து நம்ம எப்படி ப்ரிடிக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளான விஷயந்தான், ஒன்றும் கிடையாது. இந்த சார்ட் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. எல்லாத்துலேயும் வந்து கரெக்டாக நான் டேட்டை வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மார்க் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி தான் வந்து வேல்ஸ் வந்து டம்ப் பண்ணுறாங்க, பம்ப் பண்ணுறாங்க. ஸோ இந்த நம்பர்ஸ் வந்து நான் எங்கேருந்து எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிபனாசி நம்பர் அப்படின்னு இருக்கும் பார்த்தீங்களா. ஃபிபனாசி நம்பர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஃபிப்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நார்மலாக ஃபிப் ரிட்ரேஸ்மெண்ட் அப்படின்னு இருக்கும். இங்கே இருக்குது பாருங்கள், இந்த ஃபிப் ரிட்ரேஸ்மெண்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா இதில் வந்து 0.618 கோல்டன் பாக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ட்ரேட் எடுப்போம். இது வந்து இங்கே டச் பண்ணால் அட்லீஸ்ட் ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்குது, இங்கே வந்து ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இது. ஸோ அதே கான்செப்ட் மாதிரி தான் இது. ஸோ அதனால் அதில் வர ஃபிப்போட நம்பர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நம்பர்ஸை வச்சு தான் வந்து வேல்ஸ் வந்து மேனிபுலேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பேட்டர்ன் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணாலே போதும், நிறைய வந்து ப்ராஃபிட்டபுளாக இருந்திருக்கலாம். ப்ரீவியஸில் நிறைய இது கிட்டத்தட்ட அந்த டாப்பில் இருந்தே அது ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. நான் வந்து ரெகுலராக நான் கரெக்டாக லோலேருந்து இந்த இடத்துல 233 இந்த ரேஞ்சில் தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். நீங்கள் எக்ஸாக்டாக பாட்டம் டேட்டு கூட இதில் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். இங்கே எக்ஸாக்ட் டேட் வந்து பாட்டம் டேட் இருக்குது பார்த்தீங்களா, இது 377. இந்த டேட்டு தான் வந்து ஃபிபனாசியோட நம்பர். இங்கே பார்த்தீங்கன்னா 377. இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த 55 இந்த டேட்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் விட்டுருங்க. ஜஸ்ட் 89 மேலே 144, 233, 377, 610, 987 இதுக்கு மேலே இருக்க நம்பர்ஸை மட்டும் நம்ம வந்து சார்ட்டில் வந்து இப்போ பிளாட் பண்ணலாம். இதை நம்ம மார்க் பண்ணும்போது நமக்கு தெரிஞ்சிடும் எப்படி வந்து அது கரெக்டாக மேனிபுலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இப்போ நான் வந்து பிட்காயின் சார்ட் எடுத்துட்டேன். ப்ரீவியஸாக நமக்கு வந்து இதுதான் 69K கிட்ட போனது இந்த ஐலேருந்து நான் வந்து டேட் மார்க் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 89 days, 89, 144. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் இங்கே வந்து 89 days. 89 days பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஐயோட கரெக்டாக வந்து மெர்ஜ் ஆகும். இப்போ நான் 144 போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஐயோட கரெக்டாக உங்களுக்கு இதுவாகும். இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வரலை உங்களுக்கு, பட் இது வந்து எக்ஸாக்டாக இதுக்கப்புறம் போக வரதில்லை. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாக்டாக வரும். நீங்கள் அந்த டேட்டை எடுத்துக்கலாம், அப்படிலாம் அந்த வீக்கை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணாலும் பரவாயில்ல. பட் வந்து டேட்டா எடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம கரெக்டாக வந்து ஒரு டாப் வந்து கரெக்டான டாப் வந்து பிடிச்சிடலாம். இப்போ அடுத்த நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 233. 233 நம்பரில் ப்ளாட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இந்த பாட்டம்லேருந்து பிடிச்சிருக்கு. இந்த பாட்டம்லேருந்து இது வரைக்கும் ஃபுல்லாக ஒரு ரேலி போயிருக்கு. 233 days. அடுத்த நம்பர் பாருங்கள் 377. இதுதான் வந்து எக்ஸாக்டான உங்களுக்கு வந்து பாட்டம். பிடிசியோட எக்ஸாக்ட் பாட்டம் பார்த்தீங்கன்னா அந்த 377 நம்பரில் தான் வந்து எக்ஸாக்டான பாட்டம் அடிச்சிச்சு. இந்த டேட்டில் தான் எக்ஸாக்ட் பாட்டம் அடிச்சிச்சு பிடிசி. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 610. அடுத்த நம்பர் இங்கே வரைக்கும் வரும் 610. இங்கே பார்த்தீங்கன்னா 610 போட்டோன்னே கரெக்டாக எக்ஸாக்ட் டாப்பு. இப்போ அடுத்த நம்பர் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 987. இப்போ பார்த்தீங்கன்னா 987 வந்து மார்க் பண்ணிட்டேன். இப்போ 987 என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 ஜூலை. நீங்கள் 23 எடுத்துக்கலாம், 24 எடுத்துக்கலாம். ஏன்னா 1 or 2 days வந்து உங்களுக்கு வந்து அந்த டிவியேஷன் படிச்சுங்க. ஸோ டிவியேஷன் பார்த்தீங்கன்னா 23, 24 இந்த டேட்டில் வந்து நீங்கள் பார்த்துங்க. இந்த டேட்டில் வந்து பொட்டன்ஷியலாக ஒரு டாப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே இண்டிகேட்டர்லையும் பார்த்தீங்கன்னா தெரியும், வேவ் ட்ரெண்ட் வந்து இப்படி கர்வ் ஆகி உங்களுக்கு வரதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல உங்களுக்கு இந்த இண்டிகேட்டரில் வந்து போட்டிருப்பேன். டெய்லி சார்ட் அப்டேட்லாம் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் குரூப்பில் வந்து நம்ம டெய்லி போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிங்க. அடுத்து வந்து எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி வந்து இந்த கர்வ் இப்படி ஆச்சு அப்படின்னா பிடிசி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட்
இந்த இடத்துல வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 49K சம்திங் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் தாண்டி கீழே போகலாம். பட் அதுக்கு முன்னாடி இங்கே இருக்குது ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட் இருக்குது. இங்கே ஃபிப் லெவல் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த லெவலை வந்து பிரேக் பண்ணால் நீங்கள் கீழே இன்னும் அதிகமாக போகும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல் டைம் ஐ இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக இருந்த ஆல் டைம் ஐயிலேருந்து நான் மார்க் பண்ணியிருந்த நம்பரை இதே நம்ம வந்து எப்படி மார்க் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஐயும் நம்ம வைக்கிறது பார்த்தீங்களா, அந்த ஐயிலேருந்து நம்ம வந்து ஒரு டேட்டா மார்க் பண்ணால் கூட நமக்கு வந்து கரெக்டான ஒரு லோ ஐ வந்து கரெக்டாக நமக்கு கிடச்சிரும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த பாட்டம் வந்து எடுக்கிறேன். இதுதான் வந்து பிட்காயினோட லோ. ஸோ இந்த லோவிலேருந்து நான் நம்பர் மார்க் பண்ணுறேன். இப்போ வந்து 89 days நான் மார்க் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ இந்த லோவில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லோவிலேருந்து நான் 89 days மார்க் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஒரு டாப் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக செல் ஆஃப் ஆகிருக்கு. திரும்ப வந்து 144 days நான் மார்க் பண்ணுறேன் அப்படின்னா அதுலேருந்து ஒரு செல் ஆஃப் ஆகிருக்கு. 20% இதில் செல் ஆஃப் ஆகிருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து நமக்கு 233 days இங்கே மீட் ஆகுது. ப்ளஸ் 610 டே, அதாவது ஆல் டைம் ஐயிலேருந்து நம்ம மார்க் பண்ணால் 610 டே, பிடிசி லோவிலேருந்து மார்க் பண்ணால் 233 டே. இந்த டேஸ் வந்து கரெக்டாக ரெண்டும் மெர்ஜ் ஆகிற இடம் பார்த்தோன்னா இந்த டேட் தான். ஸோ அதனால் வந்து இந்த இடத்துல வந்து ஷேர் ஷார்ட்டாக நமக்கு வந்து கன்ஃபார்ம் அதுக்கடுத்து ப்ரைஸ் கீழே தான் போகும்னு தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கீழே தான் போயிருக்கு. அதே மாதிரி பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து இது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து 89 days 89 ரொம்ப ப்ராபபிலிட்டி வந்து ரொம்ப கம்மி இருந்தாலும் ஸோ அது மார்க் பண்ணி வச்சுருக்கேன் நான். ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஒரு டேட்டு நீங்கள் மார்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அக்யூரேட்டாக உங்களுக்கு வந்து பாட்டம் டேட் டாப் டேட் வந்து நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணிடலாம் அதில். இப்போ இதிலே இன்னொன்று நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வீக்லி டைம் ஃப்ரேமில் பாருங்கள். வீக்லி டைம் ஃப்ரேமில் அதே ஃபிபனாச்சி நம்பர்ஸ் வந்து நம்ம ட்ராப் பண்ணுறோன்னு வச்சுங்க. இப்போ நான் இங்கேருந்து டாப்பில் இருந்து நான் ஃபிபனாச்சி நம்பர் வந்து 144 வந்து ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கரெக்டாக எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 ஆகஸ்ட் அந்த வீக்கில் வருது. இப்போ 12 ஆகஸ்ட்டில் இருக்க அந்த வீக்கில் தான் வந்து பிட்காயின் வந்து பாட்டம் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம். ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இது ஜஸ்ட்டு உங்களுக்கு எஜுகேஷன் பர்பஸ் மட்டும் தான், ஃபைனான்ஷியல் அட்வைஸ் கிடையாது. உங்களுக்கு வந்து நாலேஜை மட்டும் தான் நான் கொடுக்க முடியும். எக்ஸாக்டாக இந்த இடத்துல வாங்குங்க, இந்த இடத்துல விற்குங்க, நான் விற்றுருங்கன்னு நான் சொல்ல முடியாது. இதில் என்ன நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பேட்டர்ன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேட்டர்னை வந்து பிரேக் பண்ணாமல் ஜஸ்ட்டு ஒரு சின்ன ஃபேக் அவுட் மாதிரி கொடுத்துட்டு ஒரு பம்பு மாதிரி கொடுத்து திரும்ப உள்ளே வந்துட்டு கீழே வரைக்கும் இது வரைக்கும் போயிட்டு திரும்ப அடுத்து வந்து ஒரு ஆகஸ்ட் 12 சம்திங் அந்த ரேஞ்சில் வந்து உங்களுக்கு ஆகஸ்ட் 12 அந்த வீக்கில் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல எங்கேயாச்சும் வந்து ஒரு பாட்டம் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப ரிவர்சல் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகம். இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த பேட்டர்ன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் ஒரு க்ளீன் ஷாட் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இதுதான் வந்து பிடிசியோட ஐ. இப்போ இந்த ஹைலேருந்து நான் வந்து பேட்டர்ன் போடுறேன், ஒன்று பர்சன்டேஜ் போடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து எவ்வளோ லோ அடிச்சிருக்கு பார்த்தீங்கன்னா 23% வந்து எனக்கு லோ அடிச்சிருக்கு. ஸோ அதே மாதிரி இங்கேருந்து திரும்ப நான் ஒரு லோ எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25% இங்கேருந்து எடுத்துருக்கு. இது அப்படின்னு டெய்லி டைம் ஃப்ரேம் போயிடலாம். இங்கே ஹை டு லோ மார்க் பண்ணால் 23%, அதே இந்த ஐயிலேருந்து இந்த லோ மார்க் பண்ணால் 25%. இப்போ அதே இப்படி பாருங்கள், இந்த லோலேருந்து இந்த ஐக்கு பார்த்தீங்கன்னா 26% உங்களுக்கு வந்திருக்கு. இப்போ அடுத்து இது எங்கேருந்து வரும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த லோலேருந்து இந்த ஐக்கு பார்க்குறேங்க, இந்த லோலேருந்து இந்த ஐக்கு 27%. மோஸ்ட் லைக்லி பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2% சம்திங் மேலே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எப்பவுமே வந்து பர்சன்டேஜ் வந்து 2% 3% சம்திங் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது பாருங்கள். 23 25 சம்திங் வருதா. இங்கேருந்து இப்போ அடுத்து எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து வந்து உங்களுக்கு பாட்டம் பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து ஒரு 27%. இங்கே பாருங்கள் 23% ஆயிருக்கு, இங்கே 25% ஆயிருக்கு. அடுத்து 2% நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 27% வரும். ஸோ 27% நம்ம இங்கே மார்க் பண்ணுறோம் அப்படின்னா கரெக்டாக 5400 இந்த ரேஞ்சில் தான் வந்து நமக்கு வந்து பாட்டம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து எந்த கான்ஃபிடன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 5400 கரெக்டாக ஃபிப்போட பாட்டம் லெவலை வந்து இங்கே டச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த இடத்துல கரெக்டாக ஒரு ஆர்டர் பிளாக்கும் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து இங்கேருந்து இப்படி வரதுக்கான பாசிபிலிட்டி வந்து ரொம்ப அதிகம். ஒரு சின்ன பம்ப் மாதிரி கொடுத்துட்டு இங்கே வரதுக்கான பாசிபிலிட்டி வந்து ரொம்ப அதிகம். இப்போ சப்போஸ் இந்த செனரியோ வந்து நடக்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பிரேக் அவுட் கொடுத்து இங்கே டெய்லி கேண்டில் க்ளோஸ் வச்சுட்டு அடுத்த கேண்டிலும் க்ளோஸ் வச்சுட்டு திரும்ப வந்து அந்த ஐயை பிரேக் பண்ணிட்டு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோ இந்த டெய்லி கேண்டலோட லோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேண்டலோட லோ வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு மேலே வந்து என்ட்ரி எடுக்கலாம் நீங்கள் தாராளமாக. அடுத்து ஒரு 30 to 50 டேஸுக்கு வந்து உங்களுக்கு அந்த ப்ரைஸை வந்து பிரேக் பண்ணாது.